பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம். பிஎம்ல இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு லேமேனா பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும்? இது அரசியலை தாண்டிய ஒரு வியாபாரங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டே வந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. புதுசாக வர்றவங்க நல்ல செக்டாரை செலக்ட் பண்ணிட்டுங்க. நல்ல செக்டார் என்னன்னா எவ்வளவு பணத்துல நம்ம தொடங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம் சஜஸ்ட் பண்றீங்க? தங்கம் கூட இன்னைக்கு 1 கிராம் வாங்கணும்னா கூட நீங்க 7000 ரூபாய் கிட்ட கொடுக்கணுங்க. ஆனா இதுல 70 ரூபாய் கூட நல்ல பங்குகள் இருக்குங்க. அப்போ 7000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் உடனே 14,000 ஆகுமான்னா ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா உடனடியா 50% 100% லாபம் கொடுக்குறோம். புதுசாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுனால தான் நான் புதுசாக நிறைய ஸ்டாக்ஸ் வருது இல்லையா, அதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டா? இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸ்ல பண்றது தான் நல்லதுங்க. அதாவது நல்ல ஸ்டாக்ஸா பார்த்து வாங்கணும்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது. இப்போ ஒரு புது ஸ்டாக்ஸ் வருதுங்க, ஐபிஓல வருதுன்னு சொன்னாங்க. அது என்ன துறை? அந்த துறை இன்னும் 10 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்குமா, டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசி. அதுதான் மெயின் விஷயம். என்னன்னாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அதிகமா நீங்க லாங் டைம்ல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்ல செக்டாரை நல்ல ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருக்கலாம். ஷார்ட் டைம்ல பண்றவங்க கண்டிப்பா சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல பிரிச்சு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னா அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு எத்தனை ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம பிளான் பண்ணணும்? இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் தாமோதரன் சார் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம். பிஎம்ல இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு லேமேனா பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும்? இல்லை, அதாவது புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க. சந்தை மேல் நோக்கி தான் போகும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இது அரசியலை தாண்டிய ஒரு வியாபாரங்க. அரசியலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டே வந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. புதுசாக வர்றவங்க நல்ல செக்டாரை செலக்ட் பண்ணிட்டுங்க. நல்ல செக்டார் என்னன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு நமக்கு அந்த செக்டாரில் என்ன டிமாண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அந்த மாதிரி செக்டார்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் நல்ல ப்ரமோட்டர்ஸ் யாருங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரியல் பிஸ்னஸில் அவங்க இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க. ரியல் பிஸ்னஸில் இருக்கிற ப்ரமோட்டர்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களும் வளருவாங்க, நம்மளும் அவங்களோட சேர்ந்து வளர்ந்து வரலாங்க. இப்போது ஒரு பிஎம்ஏ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வெளிப்படையாக பங்குச்சந்தை உயரும் ரிசல்ட்டுக்கு அப்புறமா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் நான் நேரடியாக ஒரு எலெக்ஷன் அப்போ ஒரு பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ அவர்கள் சார்ந்தவர்களோ பங்குச்சந்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது இது வரைக்கும் நான் பார்க்கலைங்க. இந்த செய்தி நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாங்க. இது அவர்கள் சொன்னதுனால மட்டும் சந்தை மேல் நோக்கி போகணும்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. கீழ் நோக்கியும் வரலாம், மேல் நோக்கியும் போகலாங்க. நான் சொன்ன மாதிரி தான், யார் வந்தாலும் மேலே போகுங்க. அவங்க இதை ஒரு புது செய்தியாக இந்த முறை முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சந்தை பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து மேல் நோக்கி போயின்னு இருக்குங்க. ஜூன் 4க்கு அப்புறமா நமக்கு ஒரு சரியான ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் சந்தை அதோட மூவ் எப்படி இருக்கும்னு தெரியுங்க. பட் என்னென்னாங்க, ஏற்ற இறக்கம்ன்றது சந்தையில் கட்டாயங்க. அது இல்லைனா இன்வெஸ்டார் பெரிய பணம் பார்க்க முடியாதுங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. யார் வந்தாலும் இறங்கினாலும் சரிங்க. இறங்கும் போது என்னென்னா ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டாருக்கு ஆவரேஜுக்கு ரேட் கிடைக்குங்க. புதுசாக வர்றவங்களுக்கு நல்ல குறைஞ்ச விலையில் பங்குகள் கிடைக்குங்க. அதனால் இறங்கினாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மார்க்கெட் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த டைமுங்க. அது மற்றவங்க சொன்னதுனால மார்க்கெட் போதான்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. அதை தாண்டி சந்தை மேல் நோக்கி தான் போகும்ன்றதில் ஸ்மால் இன்வெஸ்டாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. இது என்ன ஆகுன்னாங்க, இப்போது கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சிறு முதலீட்டாளர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 வருடங்கள் கழித்து நம்ம பார்க்கும்போது பெரிய எஃப்ஐஸோட சப்போர்ட்டே நமக்கு தேவையில்லாத அளவுக்கு ஆகிடுங்க. நம்மளே சிறுக சிறுக எல்லா குடும்பத்துலையும் இன்றைக்கி டிமேட் அக்கௌண்ட் இருக்குங்க. எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கும் போது என்னாங்கன்னா நம்மளோட சந்தையோட பங்களிப்பே பெருசாக இருக்கும்போது இன்னும் சந்தை மேல் நோக்கி தான் போகுங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கன்னா நீங்கள் ஒரு சில செக்டார்லாம் சொன்னீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷூராக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பணத்தில் நம்ம தொடங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள்
சஜஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை, இதுக்கு வந்து என்ன, இப்போ நான் ஒரு தங்கம் இருக்குங்க. தங்கம் கூட இன்றைக்கி 1 கிராம் வாங்கணும்னா கூட நீங்கள் ரூ. 7,000 கிட்ட கொடுக்கணுங்க. ஆனால் இதில் ரூ. 70 கூட நல்ல பங்குகள் இருக்குங்க. அப்போது ரூ. 7,000 வாங்கின தங்கம் வந்து உடனே 14,000 ஆகுமான்னா ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்துங்க 50% 100% லாபம் கொடுக்குற பங்குகள்லாம் இருக்குங்க. அப்போ லாப விகிதம் எது அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பங்குகள் தான் அதிகமான லாபத்தை வந்து கொடுக்குங்க. என்னென்னாங்க, செக்டார் நம்ம வந்து பிரிச்சுக்கணுங்க. நல்ல செக்டார்ன்றது டிமாண்ட் செக்டாருங்க. டிமாண்ட் செக்டார்னா உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கலாங்க. பவர் செக்டார் இருக்குங்க, ஃபார்மா செக்டார் இருக்குங்க. இப்போ சிங்கப்பூரில் வந்து கொரோனா திரும்பி வந்து ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சிருக்குங்க. அப்போ ஃபார்மாலாம் மேலே தானே போய் ஆகணுங்க. இப்போ ஃபார்மா செக்டாருங்க, ஐடி செக்டார், பேங்க் செக்டார், ஒரு 10 செக்டார் தான் இருக்குங்க மொத்தமேங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குங்க, எஃப்எம்ஜிசி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற செக்டார்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் ஒரு ரூ. 500 வந்துங்க, எப்படி வந்து ஒரு எஃப்டி போடுறோங்க, ஒரு ஆர்டி போடுறோங்க, பேங்க்கில் போய் போடுறோங்க. அந்த மாதிரி வந்துங்க மாதம் மாதம் ஒரு ரூ. 500 வந்துங்க சந்தையில் முதலீடு பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குரோத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, நம்ம எதில் பண்ணலாம்னா ஆன்லைனில் நம்ம பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாமா, இல்லைனா இதுக்குன்னு தனியாக ஏதாவது செபி மூலமாக கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் நம்ம கற்றுக்கிறது ஈஸியா? இல்லை, இதில் வந்து லாங் டைம் இன்வெஸ்டார் வந்து பெருசாக எதுவும் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது, ஒரு 10 வருடங்கள் இருக்குன்னா அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து லாப நஷ்டத்தை கணக்கு போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு ஹையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் வாங்குற இடமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்னிக்கலையும் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலையும் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஷார்ட் டைம் ட்ரேடரும் அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கலாங்க. கற்றுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேட் தாங்க. இன்ட்ராடே ட்ரேடில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடில் வந்து டைமுங்க, காலையில் 9:15 3:30 மணிக்குள்ளே மார்க்கெட் வந்து முடிஞ்சு போகுதுங்க. அப்போ அதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ப்ராக்டிஸ் இல்லைனா கஷ்டங்க. இப்போ லாங் டைமுக்கும் ஷார்ட் டைமுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணாங்க, அதை நீங்கள் வாங்கி மட்டும்தான் வைக்க முடியுங்க. வாங்குறோங்க, வைக்கிறோங்க, திரும்பி மேலே போகும்போது கொடுத்துக்கலாங்க. கீழே வந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க. பட் இன்ட்ராடேல அப்படி கிடையாதுங்க. பை அண்ட் செல் இருக்குங்க, செல் அண்ட் பை இருக்குங்க, ரெண்டுமே இருக்குங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 முறை சேஞ்ச் ஆகுங்க. அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படணுங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய வந்து கற்றுக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ராடேல பணம் கொடுக்குங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க இன்ட்ராடே ட்ரேட்லங்க. இப்போ புதுசாக ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான், நான் புதுசாக நிறையா ஸ்டாக்ஸ் வருது இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா? இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸில் பண்ணுறது தான் நல்லதுங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்துங்க ஏதாவது புது ஸ்டாக்ஸ் வந்தால் கூட அது எப்படி செயல்பட போகுது, அது என்ன நிறுவனம், அது என்ன துறைன்றது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுங்க. பட் புதுசாக வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்காதுங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு வாங்கிடுவாங்க. அது ஏறின வேகத்திலே இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ புதுசாக வர போகிறோம், இப்போ தான் நான் முதல் பங்கு சந்தைக்குள்ளே வரேங்க, நான் ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ண போகிறோம்னாங்க, ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படி பார்க்கணுங்க. நம்ம சொல்கிறது தான் செக்டார் வைஸ் நம்ம பார்க்கும்போதுங்க ப்ரமோட்டர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். யார் வந்து ரியல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த ரியல் பிஸ்னஸில் பண்ண உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ரிலையன்ஸ் சொல்லாங்க, பஜாஜ் சொல்லாங்க, டிவிஎஸ் சொல்லாங்க, இவங்கெல்லாம் வந்து ரியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நம்ம வந்து சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் நல்ல பங்குகள்லாம் நிறையா இருக்குங்க. அதை நம்ம வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல க்ரோத் வந்து கிடைக்குங்க. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு கம்பெனி பற்றி அனலைஸ் பண்ண தெரியாதுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த துறை வந்து நீண்ட கால அடைப்பில் நல்லா மேலே போகுதுன்ட்டு. இந்த மாதிரி வந்துங்க தெரிஞ்ச நிறுவனங்களில் நல்ல வங்கிகள், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டேட் பேங்க் இருக்குங்க, ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க, ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பங்குகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க, மெதுவாக புதுசாக வர்றவங்க வாங்க அதில் என்ன இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண அது கொஞ்சம் லாபம் கொடுக்க மற்ற பங்குகளையும் இவங்க அனலைஸ் பண்ண கற்றுப்பாங்க. ஆவரேஜாக அனலைஸ் பண்ண கற்றுக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்துடுங்க. 1 வருஷம் 2 வருஷம் தெரிஞ்ச பங்குகளையே வாங்கி போட்டு அது வளர தெரியாத பங்குகளையும் இவங்க அனலைஸ் பண்ண ஓரளவுக்கு அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க மற்ற பங்குகளில் வாங்குறது நல்லதுங்க. இப்போ நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து வாங்கணும்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறது? இப்போ எல்ஐசி, ஸ்டேட் பேங்க்லாம் சொல்கிறீங்க, அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக வர நிறுவனங்கள் நிறைய பேர் தெரியாது இல்லையா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா இல்லைனா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத? அதாங்க, இப்போ வந்து ஒரு புது ஸ்டாக்ஸ் வருதுங்க, ஐபிஓவில் வருதுன்னு சொன்னாங்க. அது என்ன துறை, அந்த துறை வந்துங்க இன்னும் 10 வருஷத்துக்கு நிலச்சி நிற்குமா, டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ வந்து ஒரு ஐபிஓ வருதுங்க, அவங்க வந்து பென்சில், பென்னு, பேப்பர் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இதுக்கு 10 வருஷத்தில் டிமாண்ட் இருக்குமான்னு பார்க்கணும். இன்றைக்கி எல்லாம் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ்க்கு வந்துட்டாங்க, கரெக்டாக இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பேப்பருக்கு யாருன்னா போகிறாங்களா, பென்சிலுக்கு யாருன்னா போகிறாங்க, அப்போ அதோட டிமாண்ட் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது பவர் செக்டார், இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வரப்போகுதுங்க. இவி வெஹிக்கிள்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு உண்டான டிமாண்ட் எங்கெல்லாம் வருங்க, ஒரு பேட்டரியில் வரோங்க, ஒரு போர்டு பண்ணணும்னா பவரில் வரோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிமாண்டுங்க.
ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் போக போக இன்னும் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவி வெஹிக்கல்ஸ் தான் இருக்க போகுதுங்க. அப்போ அதில் வந்து நல்ல நிறுவனங்கள் எதுன்னு பார்த்துங்க. அப்போ இதெல்லாம் டிமாண்டுங்க. ஒரு பேட்டரி என்னும்போது கண்டிப்பாக இவி வெஹிக்கல்ஸுக்கு பேட்டரி வேணுங்க. அப்போ அந்த பேட்டரி நிறுவனங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி தான் பார்க்கணுங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக கொஞ்சம் யோசிச்சு அதுதான் மெயின் விஷயம் என்னன்னாங்க, நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இப்போ பாருங்க பவரே எடுத்துங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிக கொள்ளளவு ஆயிடுச்சுங்க பவருங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக போகும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ பவர் செக்டார்ன்றது இன்னும் டிமாண்ட் கிரியேட் ஆகி போயிட்டே தான் இருக்க போகுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இன்ஃப்ரான்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க, துறை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்குங்க. இப்போ நீங்கள் எந்த வயசில் சார் இன்வெஸ்ட் பண்ணீங்க? இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய சவால்லாம் இருந்திருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு டவுட்லாம் இருந்திருக்கும். அப்போல்லாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்காது இல்லையா? எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அந்த time? இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 88, 89 வரும்போது எந்த விதமான கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. புரோக்கர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் வந்து செய்வோங்க. அக்ஷத் மேத்தா பீரியடில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சுங்க, ஜீரோ ஆயிடுச்சுங்க. அதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா என்ன நிறுவனம் எங்கே இருக்குது, அதோட செயல்பாடு உண்மையாகவே நிறுவனம் இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலுங்க. அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணதெல்லாம் கை கொடுத்ததுங்க. டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே சோடை போல இறங்கிச்சுங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து மேல் நோக்கி போயிடுச்சுங்க. அன்னைக்கு நாங்கள் தெரியாத நிறுவனங்களில் வந்து வாங்கும்போது கண்டிப்பாக ஜீரோக்கு தான் போச்சு. அன்னைக்கு என்ன காரணம் பண்ணாங்க, எங்களுக்கு எங்க புரோக்கர் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அனலைஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நெட்டு கிடையாதுங்க, சிஸ்டம் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பேப்பர்ல பார்ப்போம், அதுவும் லென்ஸ் வச்சு தான் பார்க்கணுங்க. அந்த ரேட் எல்லாம் இருக்குங்க. இந்த ரேட்டை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாமே முடிவெடுக்கணுங்க. நாங்கள் என்ன நினச்சிப்போம்னா, எங்களுக்கு சொல்கிற புரோக்கருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போங்க. லாஸ்ட்டில் வந்து அக்ஷத் மேத்தாவை அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சதுங்க, அவருக்கு நம்மளோட கம்மியாக தான் தெரிஞ்சிருக்குன்றது அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சதுங்க. அந்த காலம் வேற. அன்னைக்கு லாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இல்லாதுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அதிகமான கம்யூனிகேஷன். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைங்க. நிறைய கம்யூனிகேஷனுங்க. ஆமாம், எந்த யூடியூப் திறந்தாலும் நீங்கள் இதை வாங்க அதை வாங்க, புரியாத பங்குகள் சொல்கிறாங்க, இது இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்கிறாங்க. பின்னா அதுன்னா ஒரு மிடில் மேன், ஒரு உடனடியாக பணம் தேவைன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்க அது கரெக்டாக இருக்கும், ஏதோ அனலைஸ் பண்ணுறாங்க, வாங்க சொல்கிறாங்கன்னு வாங்கிடுறாங்க. வாங்கின கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்கிடுதுங்க. அவங்க எதுக்குமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறது இல்லைங்க. நிறைய இன்வெஸ்டர் நான் பார்த்துருக்கேங்க. யூடியூப் நம்பாம நம்மளே ஓனாக ஆராய்ச்சி பண்ணணும். கண்டிப்பாங்க. இது நம்மளோட பணம்ங்க. நம்மளோட பணத்துக்கு நம்மளும் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னாங்க, அந்த வியாபாரத்தை பற்றி புரிதல் நமக்கு கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? நான் அடிக்கடி சொல்கிறதுங்க, நான் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பொருளை எங்கே கம்மியாக வாங்கணும், யாருக்கு அதிகமாக விற்கணும்ன்ற கான்செப்ட் எனக்கு தான் முதல் தெரியணுங்க. அப்போ எனக்கு வந்து பொருள் வாங்குற இடமும் தெரியல, அதிகமாக விற்கிற இடமும் தெரியலன்னும் போது அந்த வியாபாரத்தை நான் ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தர் கேட்டு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த வியாபாரம் வந்து செயல்படாதுங்க. அப்போ லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த பிஸ்னஸுக்கு நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இது ரிட்டையர்மெண்ட் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய வெல்த்தை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போதும் போதுங்க. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி எல்லாமே ஒரு நெட்டில் போய் தட்டினாங்கன்னா அந்த கம்பெனியோட எல்லா ரிசல்ட்டும் வந்துடுதுங்க. டெக்னிக்கலாக நிறைய பேர் படிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையோட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்காமல் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து வின் பண்ண முடியும். உங்கள் பணம்ங்க. நீங்கள் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொன்னால் கூட ஓகே, அவர் சொன்னது சரியான்றது ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்காவது நமக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும். இல்லைன்னா பணம் போயிடும்ங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுகை வந்து ஒரு கோடியாக உடைச்சா அதில் ஒரு துகள் தான் நம்பாங்க. அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்கெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதை வாங்குங்க, இது 100 ரூபா இருக்குங்க, இது 1000 ரூபா போகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் 100 ரூபாயில் வாங்குங்க, அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தா 25 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. இது யார் பண்ணாங்கன்னா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு வாங்க வச்சுட்டுங்க 150 ரூபா 200 ரூபா போன உடனே அவங்க லாபத்தை பதிவு பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. மொத்த ஸ்டாக்கையும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கடைசியில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. அப்போ அதனால தான் சொல்கிறதுங்க, புதுசாக வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பிஸ்னஸில் யார் இருக்காங்க, நல்ல நிறுவனங்கள் நம்மளை சுற்றி எங்கே போனாலும் திரும்ப பக்கம்லாம் தெரியணுங்க. பிபிசிஎல் போகிறோமா பெட்ரோல் போடுறோம், ஓஎன்ஜிசி போடுறோமா பெட்ரோல்ஸ் இல்லை, ஐஓசி போகிறோமா பெட்ரோல், டெய்லி நம்மளோட தேவை. ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா? என்டிபிசி இருங்க, பவர் செக்டராக என்டிபிசிக்கு போகலாங்க, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் போகலாங்க, ரயில்வேங்க, மோனோபோலிங்க, ரயில்வேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எந்த ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. அப்போ புதுசாக வரவங்க என்ன பண்ணணும்னா, தன்னோட படம் வந்துங்க இறங்கினாலும் பாதிப்பு இல்லாமல் திரும்பி மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா அவங்க புரிதலோடு பண்ணும்போது அடுத்த புதுசாக வர கம்பெனிகளை எல்லாம் நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து வாங்கி வைக்கலாங்க. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்கள் நிறைய செக்டார்ஸ் பார்த்துருப்பீங்க. எந்த செக்டார் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்டருக்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிற செக்டாராக நீங்கள் எதை சொல்லுவீங்க? இல்லை, அந்த எஃப்எம்ஜிசி வந்து எப்பவுமே லாஸ் ஆகாதுங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து நம்மளோட உணவுப் பொருட்களோடு இருக்கிறதுனால அது வந்து இல்லைங்க, ஆகாதுங்க. அதேமாதிரி ஆட்டோமொபைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்காது. வங்கித்துறைகளும்
கொடுக்காது. ஐடி வந்ததுலேருந்து கூட ஒன்றும் பெரிய நஷ்டத்தை எல்லாம் கொடுக்கலங்க. பட் ஹை ரேட்டில் வாங்கியிருந்தா கண்டிப்பாக நஷ்டம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. நம்ம லோ ரேட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இப்போ இன்னும் வரப்போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்டார் பெரிய பூம் ஆகிட்டு இருக்குங்க, காஃபி செக்டாருங்க. நீங்கள் காஃபி மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பிராண்டை பார்த்து எங்கேயுமே நீங்கள் நார்மல் டீ கடை இன்றைக்கி பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமேங்க. பட் எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குங்க. அந்த காஃபி டேன்ற செட்டப் எல்லாம் மாறிங்க. இன்றைக்கி எல்லாருமே 4 பெஞ்சு போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செக்டார்ஸ் வந்துங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரோத்தை வந்து கொடுக்குங்க. எதாங்க நம்மளோட ஐடியா தாங்க இதுங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நமக்கு எதெல்லாம் தேவைப்படும்ன்றது முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுங்க. அதில் எது நல்ல நிறுவனங்களோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனை வராதுங்க. லாங் டைம்னா லாங் டைமோடு நிற்கணுங்க. இத்தனை வருஷம்னா இத்தனை வருஷம் முடிவோடு இருக்கணுங்க. ஷார்ட் டைம்னா அந்த ஷார்ட் டைமுக்கு கரெக்டாக பண்ணணும். இந்த ஷார்ட் டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாமல் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற பணம்ங்க, இல்லை வேறு எதனா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணமெல்லாம் ஒரு வருஷத்தில் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். ஏன்னா இப்போ சந்தை மேல் நோக்கி போகுதுங்க. இப்போ எல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம 1 லட்சம் போட்டிருந்தா 5 லட்சம் கிடச்சிருக்குமேன்ட்டுங்க. இதை மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து ஷார்ட் டைமில் தான் முதலீடு பண்ணக்கூடாதுங்க. அது முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஷார்ட் டைம்னா வந்து பார்த்தீங்கன்னா உபரி பணத்தை வச்சுக்கணுங்க. அதுதான் ஷார்ட் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான 10% 20% நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாபம் வந்தால் வெளியே வந்துடணும். அதே மாதிரி கீழே வரும்போதுங்க, இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ், இது கீழே வந்தால் நான் வந்து என்னோட லாஸை பதிவு பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல வெளியே வந்துடணும். முதலீடு எடுத்துட்டு லாபத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாங்க. நீங்கள் வந்து லாங் டைமில் வந்துங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நல்ல செக்டாரை நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஷார்ட் டைமில் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஸ்டாப் லாஸையும் மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டில் வந்துடணும். ஷார்ட் டைம்னா லாங் டைம்னா எவ்வளோ டைம் டிஃப்ரெண்ட்? ஷார்ட் டைம் இன்னைக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வருஷங்க. ஸ்விங் ட்ரேடுன்றது 3 மாதங்க. ஷார்ட் டைம்ன்றது கண்டிப்பாக 3 வருஷம் வச்சுக்கணுங்க. அதுதான் ஷார்ட் டைமுங்க. அதுக்குள்ளே எப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற 10% 20% 50% நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது வந்தால் நீங்கள் வெளியே வந்துக்கலாங்க. அது 1 வருஷத்துலையும் வரலாம், 2 வருஷத்துலையும் வரலாம். உங்கள் மைண்ட் செட் வந்து 3 வருஷம்னு வச்சுக்கணுங்க. லாங் டைம்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் நீங்கள் வந்து வச்சா தான் உங்களுக்கு வந்து எல்லாமேங்க. எவ்வளோ லாங் டைமில் நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்துங்க அந்த வெல்த் வந்து கிரியேட் ஆகுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க போகிற டிவிடன் போனஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா பல கோடிகளை வந்து பல லட்சங்களையும் பல கோடிகளையும் வந்து அது வந்து உருவாக்கி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அவங்க வந்து அனலைஸ் பண்ணணுங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் எவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்கு, தங்கம் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்கணுங்க. அப்போ இதை ஒரு கணக்கு போடும்போதே அவங்களுக்கு தெரியுங்க, இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இத்தனை வருஷத்தில் இது கிடைச்சிருப்பான்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்படும் போது கண்டிப்பாக லாபம் வராங்க. சில பேர் வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை பிரித்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னா அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு எத்தனை ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம பிளான் பண்ணணும்? அதாங்க நம்ம சொன்ன மாதிரி செக்டாரை பிரிச்சோன்னாங்க. ஃபார்மா செக்டார் 2000 ரூபாய், பவர் செக்டார் 2000 ரூபாய், எஃப்எம்ஜிசி 2000 ரூபாய், இந்த மாதிரி செக்டாரை பிரிச்சுட்டுங்க. எல்லாத்துலையும் என்ன பணம் இருக்கோ அதில் பிரித்து வைக்கும் போது என்னன்னா ஒரு செக்டார் சம்டைம்ஸ் மேலே போகும், ஒரு செக்டார் வந்து கீழே வருங்க, ஸ்விங் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிட்டே வருங்க. மொத்த பணத்தையும் ஒன்றுத்துலேயே போட்டிங்க, திடீர்னு மார்க்கெட் வந்து இறங்குதுன்னும் போது உங்களுக்கு பயம் வருங்க. இப்போ செக்டாரை பிரித்து போகிறது எப்போவுமே வந்து நல்லதுங்க. இருக்கிற பணத்தை பிரிச்சிங்க நல்ல செக்டார்ஸில் போடும்போது என்னென்னா சிலதெல்லாம் உடனே லாபத்தை கொடுத்தோம், சிலதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு லாபத்தை கொடுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கலாங்க. இன்னும் கூட நான் நிறைய இடத்துல சொல்கிறது என்னன்னாங்க, நிறைய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இமீடியட்டாக டபுள் ஆகுதுங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வாய்ப்புகள் உருவாகிருக்குங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா 50 ரூபா ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோங்க, 100 ரூபாய் ஆயிடுச்சா உங்கள் அசலை எடுத்துருங்க, மீதி 50 ரூபா விட்டுருங்க. 20 வருஷம் போட்டோம், 25 வருஷம் போட்டோங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அசட்டாக மாறி போயிடும். அந்த அசல் எடுத்து நம்ம வேறு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். வேறு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் அசல் வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி டபுள் ஆகிறதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அசலை மட்டும் நீங்கள் லாங் டைம் அது வந்தது தானே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்குற போனஸே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஆகாதுங்க. உங்கள் அசல் வந்துருச்சு இல்லையா, ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்கிறதுங்க, இப்போ தான் நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன், 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கேன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மாதம் ஒரு 1000 2000 ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, திரும்பி சொல்கிறது தான், நல்ல செக்டார் நல்ல ஸ்டாக்ஸை நீங்கள் போடும்போது என்னென்னா உங்கள் 60 வயசு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சேர்த்திங்க பாருங்கள், கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்திங்க பாருங்கள், அது ஒரு பெரிய அசட்டாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து ஹிஸ்ட்ரிங்க. இது நேற்று இன்றைக்கி நடந்த விஷயம் இல்லைங்க, இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிங்க. இதே மாதிரி தான் இன்னும் நடக்க போகுதுங்க. இப்போ சந்தை வந்து மேல் நோக்கி போகும்னு சொல்லிட்டுங்க அரசியல் சார்ந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வரும்போதுங்க, அப்போ அந்த சந்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அங்கே இருக்குன்றது பார்க்கணுங்க இல்லைங்களா? அப்போ முதலீட்டாளருக்கு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயத்தை அங்கே வந்து ஒரு தேர்தலில் வந்து பிரதிபலிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இது இன்னும் எவ்வளோ தூரம் வளரப்போகுதுன்றது எல்லாருமே நம்ம வந்து யோசிக்கணுங்க. அதனால் வந்துங்க
சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கலங்க. ஏன்னா எங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எங்கிட்ட ரிட்டையர்ட் லைஃபுக்கு என்ன இதை பண்ணுங்கள். நீங்கள் கிடைக்கிறதுல மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்ன முடியுமோ அதை போட்டுக்கிட்டே வாங்க. நீங்கள் லாங் டைமில் போயிட்டு அதை பற்றியே யோசிக்காதீங்க. இப்போ சேர்க்க ஆரம்பிங்க. இப்போ நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுங்க எனக்கு. சார் இந்த அமௌண்ட் போட்டால் இத்தனை வருஷத்தில் 1 கோடி ஆகிடுமா, 2 கோடி ஆகிடுமா, மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போட்டால் இதெல்லாம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேங்க, 1 கோடி 2 கோடியெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. அது 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ஆகினாலும் அன்றைக்கி 1 கோடிக்கு என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? நான் என்ன சொல்ல, முதல்ல இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அது எத்தனை லட்சங்கள்லாம் மாறட்டும், கோடிகளாக மாறட்டுங்க. அந்த கணக்கே நீங்கள் போடாதீங்க. எத்தனை வருஷத்தில் எவ்வளோ ஆக போகுதுன்றதே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கணக்கு போட முடியாதுங்க. அது எவ்வளோனா ஆகலாமுங்க. அவ்வளோ பெரிய அதிசயத்தை வந்து இது வந்து உருவாக்கி கொடுத்துறோங்க. நான் என்ன சொல்ல, முதல்ல ஆரம்பிங்க. கணக்கே வேண்டாம். 10 வருஷத்தில் இது 1 கோடி ஆகும்னா 10 வருஷத்தில் 1 கோடிக்கு வேல்யூ எல்லாம் போயிருமே. கரெக்டாக இல்லைங்களா? அந்த கணக்கே வேண்டாங்க. அதை தாண்டி உங்களுக்கு கொடுக்கணுன்னாங்க நீங்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க மைண்ட்லங்க. உங்ககிட்ட இருக்கிற உதிரி பணத்தை வந்து வீணாக செலவு பண்ணுற காசுன்னு இருக்கும் இல்லையா? எல்லாருமே வீணாக செலவு பண்ணுற ஒரு காசுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த காசை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலே அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசில் உங்களுக்கு பெரிய கம்ஃபர்டபுள் கொடுத்துறோன்றது தான் என்னோட விஷயம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. சந்தை வந்து இப்படி தான் மேல் நோக்கி போயின்னு இருக்குன்றதை வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். பங்கு சந்தை தொடர்பாக உங்களோட அனுபவத்திலேருந்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி.